இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன ஏண்டி இங்க இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கு. நான் தான் இது வந்தா எனக்கு கால் பண்ணு சொல்லிருக்கேன்ல. சொன்னியோ? டேய் அது இருக்கட்டும் சார். சார் ஏன் நேத்து நைட் எனக்கு கால் பண்ணல? புரியல. உன் பெரிய அண்ணன் கண்மணிக்கு கால் பண்ணாரு, உன் சின்ன அண்ணன் பிருந்தாவுக்கு கால் பண்ணாரு. நீ ஏன் எனக்கு கால் பண்ணல? அவங்களாம் அவங்க பொண்டாட்டி எவ்வளவு கொஞ்சம் பேசினாங்க, அக்கறையா விசாரிக்கிறாங்க. சார் ஏன் கால் பண்ணல? சார் என்ன பிரம்மச்சாரியா? உங்களுக்கும் பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கால? ஏய் நான் அப்ப கார் ஓட்டிட்டு இருந்தேன். போன் கொடுங்க. எதுக்குடி? போனை குடுறோம். போனுங்க குடு. ஏய் 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 என்னடி பண்ற? என்னது? என்னது? அந்த மது உனக்கு 2 தடவை கால் பண்ணிருக்கா, நீயும் அதை அட்டெண்ட் பண்ணி பேசிருக்க. அப்போ சார் கார் ஓட்டிட்டு இருந்தீங்களா இல்ல கார் தானா ஓடிக்கிட்டு இருந்துச்சா? ஏய் அவ பர்ச்சேஸ் விஷயமா ஃபோன் பண்ணி இருந்தா, அதுக்காக பதில் சொல்லிட்டு இருந்தேன். மேடம் கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கு, என்கிட்ட பேசுறதுக்கு தான் உனக்கு டைம் இல்ல. இங்க பாரு, நீ சம்பந்தம் இல்லாம பேசி ட்ராக்க மாத்திட்டு இருக்க. நேத்து வீடேறி அடிக்க வந்திருக்கானுங்க, ஏன் என்கிட்ட சொல்லல? அதெல்லாம் விடு, நீ அவனுக்கு அட்ரஸ் கொடு, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ ஏன் எனக்கு போன் பண்ணல? அதுக்கு நீ ரீசன் சொல்லு. சுத்தி அங்கேயே வந்து நிக்கிறாள. ஏன் போன் பண்ணலன்னு கேட்டேன், ரீசன் சொல்லு. சரி என் தங்கம் இல்ல, என் செல்லம் இல்ல. இல்ல ஏய் சொல்ல மறந்துட்டேன் பாரு. திருச்சிக்கு போயிட்டு நான் உனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. அந்த ஊரோட ஃபேமஸ் முறுக்கு. இங்க பாரு, மணப்பாறையிலே செஞ்சது. அங்க சுட்டுட்டு இருந்தப்ப கையை விட்டு எடுத்துட்டு வந்தது. இந்த பாரு. இந்த பார், இந்த மாதிரி முறுக்கு கொடுத்து சமாளிக்கிறவள ஏன் கிட்ட வேணாம். ஆமா மாட்டினாரு. நீ எதுக்குடா எனக்கு போன் பண்ணல? ரீசனே இல்லல. அது போடா, இன்னும் போய் லோ பண்ணி கல்யாணம் பண்ண பாரு. வீரா